கலர் வந்து 10 ஒயரு, ரெட் கலர் ஒயர் வந்து 14 ஒயர் எடுத்துக்கணும். பேஸ் எப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 ரெட் கலர் ஒயரும் 5 எல்லோ கலர் ஒயரும், நடுவில் வந்து 4 ஒயர், அப்புறம் எல்லோ கலர் ரெட் கலர் 5, எல்லோ கலர் 5 ஒயருங்க. அடுத்து வந்து 24 ஒயரு, பேஸ் வந்து 9, வந்து குச்சி சொருகிருக்கிற உள்ளே வந்து குச்சி சொருகிருக்கிற 9 லைன் பேஸு. ஹைட்டு வந்து 23, 5 5 போட்டிருக்கேன். கட்டை டிசைன் இது. மேலே மட்டும் ரெட் கலர் 3 ஒயர் வச்சுருக்கேன். ஹேண்டில் வந்து மெஷர்மெண்ட் வந்து 4 ஒயர் எடுத்திருக்கேன். 3 அடியில் 3.25 அடியில் 4 ஒயர் எடுத்திருக்கேன். வெளி ஒயர் வந்து 8.5 அடியில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். இது போய் எப்படி பின்னலான்ட்டு பார்க்கலாம். ஒரு லைன் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு 5 லைன் சேர்த்துக்கணும். ரெட் கலர் ஒயரு, அப்புறம் எல்லோ கலர் 5 ஒயரு, ரெட் கலர் 4 ஒயரு, எல்லோ கலர் 5 ஒயரு, ரெட் கலர், எல்லோ கலர், அது மாதிரி லைனாக சேர்த்துக்கணும். சேர்த்து பின்னிட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணிக்கணும். பண்ணி இதே அளவு வச்சு சுற்றி அளவு வச்சு கட் பண்ணிக்கணும். ரெட் கலர் ரன்னிங் ஒயரு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைன் போடுறோம். ரெட் கலரில் 3 லைன் போட போகிறோம். ஒரு லைன் போட்டாச்சு. மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போட போகிறோம். பாருங்கள், இந்த சைடு ஒயரு கட் பண்ணி வச்சுருந்தே அந்த ஒயரை அதே ரன்னிங் ஒயரு அளவு வச்சு போட்டு வரணும். சுற்றி இந்த லைன் வந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் போட்டு வரணும். மேல் பக்கமாக பின்னணும்.
பின்னாடி திருப்பி கீழ்ப்பக்கமாக பின்னணும். கீழ்ப்பக்கமாக ஒரு லைன் பின்னிடணும். அதே மாதிரி சைடு ஒயரு அளவு வச்சு ஒரு முடிச்சு போடணும். அதே மாதிரி ஒரு லைன் பின்னி இந்த லாஸ்ட் வரைக்கும் கொண்டு வந்து கட் பண்ணி விட்டுருணும். இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னி முடிச்சு ஒயரை கட் பண்ணிடணும். என்னோடய சேனலில் வந்து A1 ஒயர் பேஸ்கெட் சேனல் இருந்தது முதல்ல. அந்த சேனலில் 800 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. நான் வந்து விஜய் நியூ படம் வந்துருந்துச்சு, அதில் போட்டங்காட்டி சேனல் காப்பிரைட் வந்து சேனல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதில் ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அத்தனை சப்ஸ்கிரைப் வந்திருந்தீங்க. அதே மாதிரி இந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு இந்த ஒயர் அளவு வச்சு கட் பண்ணி விட்டுறணும். மூணு லைன் பின்னிட்டோம். மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் பின்னிட்டோம். இப்போ அதுக்கு மேலே வந்து எல்லோ கலர் ஒயரு 5 லைன் பின்னிட்டோம். இது 3 லைனு. ரெட் கலர் ஒயருக்கு மேலே எல்லோ கலர் ஒயர் வந்து 3 லைன் பின்ன போகிறோம். கீழே அதே மாதிரி ஒயரை திருப்பி மேலே 3 லைன் பின்ன போகிறோம். மொத்தம் 9 லைன் பேஸு. அதே மாதிரி ஒயர் சைடு ஒயர் அளவு வச்சு இங்கேருந்து பின்னிட்டு வரணும் எல்லோ கலர் ஒயர். மேலே 3 லைன் கீழே 3 லைன் பின்னிட்டு பேஸ்க்காக மொத்தம் 9 லைன் பேஸ். கட்டு பின்னிட்டேன். மூணு லைன் பின்னிட்டு
பாருங்கள், இந்த பக்கம் 3 லைனு, கீழே 3 லைன் பின்னிருக்கேன். மொத்தம் 9 லைன் பேஸ் போட்டேன். இப்போ குச்சி சொருகிடலாம். தென்னங்குச்சி இருக்கு இல்லையா, அந்த குச்சி தான். பாருங்க, போகிற தென்னங்குச்சி சொருகியாச்சு. இப்போ ரெட் கலர் ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயர், ரெட் கலர் ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இது பாதி விட்டு உள்ள ஒயர் சொருகிற கலவை விட்டு இப்போ 3வது முடிச்சிலேருந்து பின்னிக்க போகிறேன். பாருங்க, இந்த ரெட் கலர் ஒயரு லாஸ்ட் வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு முனை திருப்ப போகிறோம். பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரன்னிங் ஒயரை யூஸ் பண்ணி மஞ்சள் கலர் ஒயர் எடுத்து சுற்றணும். இப்போ இது ஃபஸ்ட்டு முனை திருப்பியாச்சு. பாருங்கள், இது முக்கோண ஷேப்பில் இருக்கும். இந்த மூணு முடிச்சு மட்டும். தண்ணி குடிச்சியா? எங்கே போச்சு? கர்நாடக போயிடுச்சா?
என்ன விட்டுட்டு போயிடுச்சு? பன் எடுத்துட்டு போயிடுச்சா? போடா நீ என்ன பேசுற? பந்து விட்டுட்டு போயிடுச்சா? பந்து எதுக்கு? ஸ்கூல்ல போய் விளையாடுறதா? மிஸ் விட மாட்டாங்க விளையாடுறதுல. ஸ்கூல்லலாம் விளையாட விட மாட்டாங்க. பந்தெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அங்கேயே கொடுப்பாங்க விளையாடுறதுக்கெல்லாம். அங்கேயே விளையாடு. நீ என்ன எடுத்து விளையாடுற? என்ன எடுத்து விளையாடுற? வெளியே போய் விளையாடுறியா? வெளியே வேண்டாமா, படிக்கட்டில் உருண்டிட்டு போய் இருந்துருவேன். இங்கே உட்காந்து விளையாடு சரியா? பாருங்க, இந்த லாஸ்ட்டு முடிச்சு வந்துட்டேன். இது ஒரு முடிச்சு போட்டு கூட பாருங்க. இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அடுத்து ரெட் கலர் ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கணும். அப்படியே சுற்றி பின்னிட்டு வரணும். மொனை ரெண்டாவது மொனை திருப்பியாச்சு. இது ரெண்டாவது மொனை. பாருங்க, இது மூணாவது மொனையை திருப்பி போகிறோம். எல்லா கலர் ஒயர் எடுத்து முடிச்சு போட்டுக்கலாம். இந்த ரெட் கலர் ஒயர் வச்சு பின்னிட்டு வந்துடலாம். பாருங்க, நாலாவது முடிச்சு தடுக்க போகிறேன். ஏணிப்படி முடிச்சு தான் போடுறேன். இந்த ஒயர் வந்து உள்ள சொறி விட்டுட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஒயரு மேலே பக்கத்தில் ஒரு முடிச்சிருக்கு, அது பக்கத்தில் இருக்கிற ஒயரை லூஸ் பண்ணிட்டு இந்த ஒயரை லூஸ் பண்ணி ரன்னிங் ஒயர் எடுத்து
அந்த ஒயருக்குள்ளே விடணும். லூஸ் பண்ண ஒயருக்குள்ளே விட்டு மேலே இருக்க லூஸ் பண்ண ஒயருக்குள்ளே விட்டு அதுக்கு மேலே போகிற ஒயரை எடுத்து உள்ளே விட்ட ஒயரில் எடுத்து உள்ளே விட்டுறணும். இப்போ டைட் பண்ணிக்கணும் நாட்டுக்கு. இப்படி பின்னாடி எடுத்து ரன்னிங் ஒயரை அடுத்த நாட்டு போட்டுக்கணும். ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க ஏணிப்படி முடிச்சு போட தெரியாதவங்க வந்து 9 லைன் பேஸ் 9 லைன் போடுவோம் இல்லையா, அதில் இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணாமல் அப்படியே சுற்றி பின்னிட்டு வந்துடணும். நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடுறங்காட்டி கட் பண்ணி விட்டு ரன்னிங் ஒயரை 3ஆவது லைன்லேருந்து ஜாயின் பண்ணி பின்னிட்டு வரோம். இப்போ வந்து சுற்றி பின்னிட்டு வந்துடணும். ரெட் கலர் ஒயரில் வந்து இன்னும் 4 லைன் பின்னணும். ஒரு லைன் பின்னிட்டுனா 4 லைன் பின்னிக்கணும். பின்னி முடிச்சுட்டு அடுத்தது எல்லோ கலர் ஒயரு 5 லைன் பின்னணும். பாருங்க, கூட ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேலே பாருங்கள், ஏணிப்படி முடிச்சு 5 லைனாக போட்டிருக்கேன். மொத்தம் 23 லைன் உயரம். 3 அடி ஸ்கேலில் ஹேண்டிலுக்கு வந்து 3 ஒயர் எடுத்திருக்கேன். உள் ஒயரு, வெடி ஒயர் வந்து 8.5 அடியில் 2 ஒயரு. பாருங்கள் எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இந்த கூட வேணுமென்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை